ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரீன்லேண்ட் மெட்டீரியலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஸ்ரீரங்கப்பட்டினம் பெருமாள் கோயில் தாங்க. ரங்கநாதர் கோயில் தான். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மாதிரியே ரங்கநாதர் இங்கே இருக்கார். மைசூர்கிட்ட நிமிஷாம்பிகை அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது. நம்ம என்ன வேண்டிட்டாலுமே நிமிஷத்தில் அந்த அம்மன் வந்து நமக்கு கொடுப்பாராம், அந்த வரத்தை கொடுப்பாரு. அப்படிங்கிறனால என்னுடைய மகள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா. அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுறதுக்காக போயிருந்தோம். அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் இங்கே ஸ்ரீரங்கப்பட்டினம் போனோம். அந்த கோயிலில் எதுவும் ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியல. நிமிஷாம்பிகை, அதாவது கர்நாடகாவில் மைசூர் அப்படிங்கிற இடத்துல மாண்டியா டிஸ்ட்ரிக்டில் இந்த நிமிஷாம்பிகை கோயில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்களா, நாங்கள் வந்து சென்னப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துக்கு போய் உடன் டாய்ஸு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இடத்துக்கு போனோம். என்னுடைய பேரன் வந்து ரொம்ப ஆசைப்பட்டான் அதெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஸ்கூல் லீவு, தசரா லீவ் விட்டுருந்தாங்க. அதனால் வந்து அங்கேயும் கூட்டிகிட்டு போய் காமிச்சு அது எப்படி வந்து இந்த டாய்ஸ்லாம் மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வந்தோம். இதனுடைய தொடர்ச்சி வீடியோ அடுத்து பார்ட் 2வாக போடுறேன். ஏன்னா அது வந்து நிறையா இருக்குது, டாய்ஸு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்களா வந்து இந்த வுட்டு வந்து ஐவரி வுட்டு அப்படிங்கிறாங்க. எப்படி எந்த ஷேப்பில் நம்ம செதுக்கினாலும் அந்த ஷேப்பில் அது வந்து நல்லா வளைஞ்சி கொடுத்து செதுக்க முடியுது. அதனால தான் அந்த டாய்ஸ்லாம் வந்து தயார் பண்ணுறாங்க. எல்லா விதமான டாய்ஸும் இருந்தது, எல்லாமே வுட்டில் தான். ஆனால் ஹோல்சேல் கடைன்னு தான் சொல்கிறாங்க. காஸ்ட்லியாக தான் இருந்தது. அவங்க வந்து லிஸ்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் நிறையா வாங்கினோம், லிஸ்ட் பண்ணவே இல்லை. இருந்தாலும் நல்லா இருந்தது, திருப்தியாக இருந்தது. பாருங்கள், மாலைகள்லாம், சாமிக்கு போடுற மாலைகள்லாம் இருந்தது. நிறைய டாய்ஸ், விதவிதமான டாய்ஸ் இருந்தது. அந்த காலத்தில் அந்த பனை ஓலை கூடையில் வரும் இல்லைங்களா, கேர்ள்ஸ் எல்லாம் விளையாடுற மாதிரி, பெண் குழந்தைங்க விளையாடுற மாதிரிலாம் சொப்பு சாமானம்லாம் வரும்ல, அந்த மாதிரிலாம் இருந்தது. நிறைய டாய்ஸ் நாங்கள் பார்த்தோம், நிறைய நாங்களும் வாங்கினோம். பாருங்கள், எல்லாமே பார்த்திங்களா ஓவியங்கள் இருந்தது. நம்ம ஹாலில் மாட்டி வச்சுக்கிற மாதிரி, பூஜை ரூமில் மாட்டி வச்சுக்கிற மாதிரி மாடங்கள் இருந்துச்சு, கோவில் மாடங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்களா வந்து யானையோடைய தலை, எலிஃபண்ட்டோடைய அந்த தலையை வந்து மாட்டி வைக்கிற மாதிரி பாருங்கள், விதவிதமாக இருந்தது. என்னுடைய மகள் வாங்கினா ஒரு 1500 ஆச்சு. அந்த ஹெட்டு மட்டும், எலிஃபண்ட் ஹெட்டு மட்டும் வாங்கினா ஹாலில் மாட்டி வைக்கிறதுக்காக. நிறையா வந்து கன்னெல்லாம் வாங்கினோம், நைஃப் வாங்கினோம். இந்த மாதிரி வந்து ஏபிசிடி அடுக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்களா வந்து கீ செயின் வாங்கினேன். ஒரு கீ செயின் 30 ரூபா அப்படி சொல்லிட்டு வாங்கினேன். அப்புறம் அனிமல்ஸ் எடுத்து அடுக்கிற மாதிரி அனிமல்ஸு, அப்புறம் இந்தியா ஸ்டேட்ஸ் எடுக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இப்படி நிறையா இருந்தது. கொட்டி கிடக்குது, அப்படி டாய்ஸ் கொட்டி கிடக்குது. அதனால் நீங்கள் போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா உங்களுடைய குழந்தைங்களும் கூட்டிகிட்டு போங்க. மைசூரில் சென்னப்பட்டினம் அப்படிங்கிற இடம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.